என்னங்க தேவி, தங்களுடைய திவ்ய பாதத்திற்கு பாதங்களுக்கு மனைவியாகிய ருக்மணி சரி 1000 கோடி மலர் எடுத்து ஆண்டவனுடைய பாதத்திற்கு அடியே நான் சேவிக்கிறேன். அப்படியா? கணவனே கண் கண்ட தெய்வம் என்பதற்காக கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்பதற்காக கணவனுடைய திருவடி பாதங்களை படித்தபடியால் இந்த பூலையிலே எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் நீயே எனக்கு மனைவியாகவும் நானே உனக்கு கணவனாக வாய்க்க வேண்டும் என்று வாழ்க பல்லாண்டு என்பதற்காக உன்னை வாழ்த்தி வரமாக இருக்கிறேன் தேவி. இருந்தாலும் கடவுளிடத்தில் ஒரு வார்த்தை. வாய் வார்த்தையா? கேளு கேளு. யாருக்கிட்ட கேட்கறோம்? யாருக்கிட்ட? நம்ம புருஷன் தானே கேட்கறோம். அந்த ஆயிரம் ரூபாய் நம்ம புருஷன் இருக்கிற அந்த ஆய் ஆமாங்குது. உங்களுக்கு தெரியாம டீலிங் போயிருக்கும். சரி சரி கேட்கட்டுங்களா? ஏங்க பண்ணையனை அழைத்ததொரு என்ன அருமைங்க. என்னது? எப்படிங்க?
என்னுடைய மனைவி எப்படி? நம்ப பொண்டாட்டிங்க. இல்லைங்க. ஏண்டா ஆளு கொன்ற முடிச்சா போட்டீங்க இல்லம்மா, கால்ல வச்சுடுவேன். நாயரோட பொண்டாட்டிங்க. அந்த காலிலே போட்டு எப்படிங்க? அருமையான இதுங்க. யார் நீ? நான் தாங்க கோமாளிங்க. நீ கோமாளியா? அவரு கோமாளி, நான் சிசிய. சிசிய பிள்ளை? ஆமா, சிசிய பிள்ளை. அடுத்த வருஷம் போட்டுருவியா? அவர் வரலன்னா நான் போட்டுருவேன். என்ன அது? இல்லைங்க, வேஷம் போட்டுருவேன். அதை நான் பண்ண மாட்டேன்பா. போ போ போ. ஏய், என்ன அப்படி பிரச முன்னாடி என்ன அப்படி உங்களுக்கு அப்படியே? இது பொண்டாட்டியா இருக்கு. என்னங்க கிரியிலிருந்து கிரீஸா மாற போகுது. ஏன் எடுக்கிறீங்க? கிரீஸா மாற போகுதுமா? இருந்தாலும் அரண்மனையில் இருந்த மனைவியை அது சீக்கிரமாக என்னை அழைத்த காரணம் உன்னை என்ன? எதற்காக தெரியுமா அழைத்தேன்? என்னடி ஏயா ஆயா 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 இந்நேரத்துல எதுக்காயா கூப்பிட்டுருப்பாரு? அவங்களுக்கு தெரியல, நீங்களே சொல்லுங்க. அவங்கிட்ட கேட்டுட்டுதான் வருவியா? இல்லைங்க, இந்நேரத்துல கூப்பிட்டு இருக்கிறீங்களே. ஆமா, என் வீட்டுக்காரர் எந்நேரத்துல என்ன கூப்பிட்டுருப்பாரு? இந்நேரத்துல ஏதோ பால்களை குடிக்கலாம்னு ஆசைப்படுவாரு. பாவம், என்னைக்கு திறந்தலாம். பசிக்குதுங்களா? பால் வேணுமா, தயிர் வேணுமா, இல்லை வெண்ணெய் வேண்டுமா? வேண்டாம். வேற எதுக்கு என்னங்க வேணும்? எதுவுமே வேணாமடி. அப்படியா? ஆமா. என்னை அழைத்த காரணம்? உன்னை எதற்காக தெரியுமா அழைத்தேன்? உலக மக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து மாயவர் எம்பெருமான் இன்னும் வரவில்லையே, நமக்கு இன்னும் தரவில்லை என்பதற்காக உலக மக்கள் அனைவருமே என்னை எதிர்நோக்கி காத்து கொண்டிருப்பார்கள். ஆமா, அதனாலே உலக மக்கள் அனைவரையும் காக்கும் பொறுப்பை ஏற்றவர் இந்த பரந்தாமன். இருந்தாலும் அதனாலே மக்களை காண்பதற்காக இப்பொழுது இந்த வைகுண்டத்தை விட்டு உடனடியாக நான் பூலோகம் புறப்பட வேண்டும். அப்படி என்று தாங்கள் சொல்லும் பொழுது நம்முடைய இந்த வைகுண்டமே அப்படியே கிடுகிடு நடுங்குகிறது. தானே யாரோ ஒருவர் வருவது போல் தெரிகிறது. யார் வரா? என்னடா கையில புடிச்சிட்ட? எப்படிங்க இவருக்கு அந்த கல்லுக்கு பொருத்தமா இருக்குங்க? நிமிஷம் கல்லு கூட கொஞ்சம் சாய மாட்டிருக்கு. சாயாதுங்க. அந்த உடனே கொல்லாமல் விடுவானா கொடிய பாதையோட சொல்லி கையில கட்டி வச்சிருக்கிற. வந்த உடனே சாட்டி எடுத்துட்டு யார நீ என்ன யார் என்று கேட்கின்றாயா? உதயகிரி ஆண்டு வரக்கூடிய எனது பேரோ கண்டகாசூரன். இந்த கண்டலச்சா சொல்றாமா? கருநாளுக்கு எடுத்துக்கலாம். என்னை பார்த்தால் கண்டல போடுற மாதிரி தெரியுதா உங்களுக்கு? நீதான்டா சொன்னேன். கிலோ எவ்வளவு? அந்த கண்டல வேற. எனது பெயரோ சூரர் வர்க்கத்திலே பிறந்தவன் கண்டகாசூரன். அசுராஜ கூட்டத்திலே இரக்கமில்லாமல் பிறந்தவன். ஓஹோ, உடைய பையன் கண்டன் கால் கொடகன் என்று சொல்லக்கூடிய இருவர் வாழ்ந்து வருகிறோம். நானோ உதயகிரி மலையிலே வாழ்ந்து வருகிறேன். சரி, எனது தம்பியோ அஷ்டகிரி மலையிலே வாழ்ந்து வருகிறான். ஓஹோ, நீ பெரியவனா? ஆமா. இருந்தாலும் இந்த வைகுண்டத்தை நாடி வந்திருக்கிறாயே, என்ன காரணம், ஏது விஷயம், எதற்காக வந்தாய்? எதற்காக வந்து என்ன விஷயம்? உனக்கும் எனக்கும் முன்பகை இருக்கின்றது. அந்த முன்பகையை தீர்ப்பதற்காக இப்பொழுது நான் வந்திருக்கின்றேன். அசுரனே, தேவர்களுக்கும் அசுரகர் கூட்டத்திற்கும் என்னைக்கு அமிர்தம் கலைந்தோமோ அந்த அமிர்தம் கிடைச்ச நாள் இருந்து அந்த நாள் முதலாக எந்த நாள் வரைக்கும் நமக்கு பகை நீண்டு கொண்டேதான் போகிறது. இன்று தினத்துல வந்திருக்கிறீ என்ன? இன்று தினத்திலேயே வஞ்சனையை தீர்க்க வேண்டும், பழிக்கு பழி தீர்க்க வேண்டும், உள்ளே கொல்ல வேண்டும். அப்படி என்பதற்காக எண்ணம் கொண்டு இதோ இந்த வைகுந்தம் நான் வந்திருக்கின்றேன். என்னை கொல்ல வேண்டுமா? அடே முட்டாளே, ஏண்டா உலகத்தின் முதல் கடவுள் மாயவர் எம்பெருமான் என்று பாராமல் பிடிக்கி உன்னை கொல்ல வேண்டும் என்பதற்காக என்னுடைய இடத்திலே வந்து என்ன கொல்லலான்னு சொல்லி வந்திருக்கிறியே, உனக்கு மதிகட்டு விட்டதா? புத்தி பேதலித்து விட்டதா?
சண்டாள நயவஞ்சகனே, அன்று தினத்தில் அமிர்தம் கிடைந்தோம். ஏண்டா அமிர்தம் கிடைக்கின்ற பொழுது நாங்களோ தலைப்பகுதியில பிடித்து விட்டோம், நீங்களோ வால் பகுதியில பிடித்து அமிர்தம் கிடைக்கின்ற பொழுது எண்ணற்ற பொருள் எல்லாம் அதிலே பிறந்து வந்தது. அப்பொழுது எங்களுக்கு எதையும் கொடுக்காமல் எல்லாம் தேவர்களை எடுத்துக் கொண்டீர்கள். எங்களுக்கு பாடுபட்டதற்கு என்னடா பலன்? என்ன பலன்? அதுதான் உங்களுக்கு மது மங்கை மாமிசம் என்று சொல்லக்கூடிய இது மூன்றை ஒதுக்கணுமே. அப்புறம் என்னப்பா? அமிர்தத்தை குடித்துக் கொண்டு நீங்களே நாட்டு ராஜா போல வாழ்ந்து வருகிறீர்கள். உங்களுக்கு பயந்து கொண்டு நாங்கள் மலை பகுதியிலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மலையிலே வாழ்ந்து வருகிறோம். அதனால பழிக்கு பழி தீர்க்க வேண்டும் என்பதற்காக வந்திருக்கின்றேன். கொல்லாமல் விடமாட்டேன் கொடிய பாதகனே. இந்த மாயவன் எம்பெருமானை அழிப்பதற்கு இந்த அகில உலகத்தில் இன்னொருத்தன் பிறந்து வருவதே கிடையாது. நீ என்னடா நேத்து பேர்ந்த மலையில இன்னைக்கு முளைச்ச காலநாட்டு இருந்துகிட்டு இந்த மாயவன் என்னையே நீ கொள்வதற்காக வந்திருக்கிறாய். வீண் பேச்சு தேவையில்லை. உயிர் மீது ஆசை இருந்தால் ஓங்கார கூச்சலிட்டு மரியாதையாக இந்த வைகுண்டத்தை விட்டு உன்னுடைய நாடு திரும்பி விடு. இல்லை என்றால் உன் கதி யமன் பதி சேர்த்து விடுது. விட்டல் பூச்சி என்று நினைத்து விட்டாய். பெட்டியிலே சுலபமாக அடைத்து விடலாம் என்று. உழவன் நிலைத்தால் மாடு மச்சனா என்று கொண்டாடும். கொட்டினால் தேள், கொட்டாவிட்டால் புள்ளப்பூச்சி என்று சொல்வார்கள். புள்ளப்பூச்சி என்று நினைத்து என்னை உன்னிடத்தில் வெல்ல முடியாது என்று சொல்கின்றாயா? சிறுத்தாலும் காரம் குறையாது. நீ பெரிய மலையாக இருக்கலாம், அந்த மலையே சுக்கு சுக்காக இருக்கக்கூடிய சிறிய ஒளியனா. வீண் வார்த்தை கொண்டு இழக்க வேண்டாம். அப்படியா? முடிந்தால் கெடுவான் கொடுப்போர். அப்படியா? இப்பொழுது நீயா நானா என்று பார்ப்போம். அப்படியா? வேணாமடா. ஏய், சொல்லும் வார்த்தை கேள். உயிர் மீது ஆசை இருந்தால் வந்த வழி விட்டு வராத வழியா போயிரு. வீணா எங்க சுத்தராத. எத்தனையோ அரக்கல்கள் என்னுடைய கையினால் மாண்டிருக்கிறார்கள். என்னுடைய சுதர்சன சக்கரத்திற்கு ஈடான ஒரு ஆயுதம் இந்த உலகத்தில் இதுவரைக்கும் பிறந்ததே கிடையாது. சுதர்சன சக்கரத்தினாலே உன்னுடைய சிரமானது அறுபட்டு விடும். மரியாதையாக சொல்கிறேன், உயிர் பிச்சை தரேன். ஓடி ஒளிஞ்சிக்கோ. இல்லைன்னா போடா போடா முட்டாள். ஏண்டா உனது ஆழ்வார் சக்கரை என்ன எனது சிரத்தை அறுத்து விடுமா? எனது பலம் எப்படி? இதோ மணிமந்திரவாள். மணிமந்திரவாளால் உனது ஆழ்வார் சக்கரத்தை ஒரே வெட்டாக இரண்டாக நறுக்கி விடுவேன். அப்படியா? பார்க்கலாமா? பார்க்கலாம். ஏன் வல்லமை உண்டானா? தடுக்கிறீ சக்கரமே, அந்த கண்டகாசுரனுக்கு அழிவு காலமானது வந்து விட்டது. சுதர்சன சக்கரமே, உன்னை ஏவி விடுகிறேன். மறுமுறை நீ என்னை காணும் பொழுது அந்த கண்டகாசுரனுடைய சிரத்தை அழித்து விட்டதை என்னை காண வேண்டும்.
மனம் செய்தாய். ஆமாங்க. இந்த உலகத்தில் அடாத காரியம் செய்பவர்கள் படாத பாடுபடுவார்கள். ஆமாங்க. அதற்கு ஒரு உதாரணம் தான் இந்த கண்டகாசுருடைய சிரம். எத்தனை முறை எடுத்து சொன்னேன். உயிர் பிச்சை தருகிறேன் ஓங்கார கூச்சல் விட்டு உன்னுடைய பெண்ணங்கால் புடனில் அடிபட என்னுடைய நாட்டு விட்டு ஓடுறான்னு சொன்னேன். அத்தனை வார்த்தைக்கும் கேட்காம மீண்டும் இந்த மாயவனை எதிர்த்து வந்தான். சுதர்சன சக்கரம் ஒன்று போதும். இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட எதிராளிகளாக இருந்தாலும் இந்த சக்கரத்தினாலே அவருடைய சிரத்தை எடுப்பேன். பரவாயில்ல, மிகவும் சந்தோஷம். உனக்கு மீண்டும் வேலை வரும்போது கூப்பிடுறேன். போய் வா. போய் பழம் சாப்பிடு போ. தேவி, என்னங்க? ஒளிந்தான் கண்டகாசூரன். அஷ்டகிரி உதயகிரி ஆண்டு வரக்கூடிய கண்டகாசூரனாகப்பட்டவன் ஒளிந்து விட்டான். ஆமா. ஏன் சிரிக்கிற? எனக்கு ஆனந்த சந்தோஷமாக இருக்கிறது. சந்தோஷமா இருந்தாலும் இருந்தாலும் கார்கோடகாசூரன் சொல்லக்கூடிய அவனுடைய தம்பி ஒருவன் இருக்கிறான். அவனுடைய உயிர் எப்படி போகிறது என்று மீண்டும் பார்க்கலாம். புறப்படு பார்க்கலாம். புறப்படு.